ஒரு அடர்ந்த காட்டில் கர்வம் கொண்ட சிங்கராஜா வாழ்ந்து வந்தார். நான் தான் இந்த காட்டுக்கு அரசன். நான் சொல்றபடி தான் நீங்க எல்லாருமே கேட்கணும். ஐயோ, நான் பள்ளத்துல விழுந்துட்டேனே, என்னால ஏற முடியலையே. நீண்ட நேரமாகவே பள்ளத்தில் இருந்தது சிங்கம். ஐயோ ராஜா, எப்படி விழுந்தீங்க? தெரியாம விழுந்துட்டேன், எப்படியாவது காப்பாத்து. நான் உங்களை காப்பாத்துறேன், ஆனா நீங்க என்ன சாப்பிடக்கூடாது. நான் உன்னை உணவாக்குவேனா? நீ தான் என் உயிரையே காப்பாத்த போறியே. ஆடு ஒரு குச்சியை எடுத்து வந்து சிங்கத்தை மேலே இழுத்தது. ஏய் ஆடே, நீ இப்போ எனக்கு உணவாக போற. ராஜா, நீங்க தான் என்ன சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தானே நான் உங்களை காப்பாத்தினேன். அது அப்போ, ஆனா இப்ப நான் உன்னை வேட்டையாடி சாப்பிட போறேன். என்ன ஆச்சு? என்ன நடக்குது இங்க? நரியண்ணா, சிங்கராஜா பள்ளத்துல விழுந்துட்டாரு. நான் தான் அவரை காப்பாத்தினேன், ஆனா இப்ப என்னையே உணவாக்க பாக்குறாரு. என்னது? நீ காப்பாத்தினியா? நான் நம்பவே மாட்டேன். வேணா சிங்கராஜா கிட்டே கேட்டுக்கோங்க. ஆமாப்பா, ஆடுதான் என்னை காப்பாத்துச்சு. நான் நம்ப மாட்டேன். நீங்களோ நல்ல வலிமையானவர், ஆடோ வலிமையற்றது. அது எப்படி உங்களை காப்பாத்திருக்க முடியும்? நான் என் கண்ணால பார்த்தா மட்டும்தான் நம்புவேன். நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்? நீங்க அந்த பள்ளத்துக்கே போங்க, ஆடு எப்படி உங்களை காப்பாத்துச்சுன்னு நானும் பார்க்கறேன். சிங்கம் பள்ளத்தில் குதித்தது, ஆடு காப்பாற்ற சென்றது. அப்பொழுது, ஆடு என்ன பண்ண போற? ராஜாவை காப்பாத்த போறேன். முட்டாள் ஆடே, இப்பொழுதாவது உயிர் தப்பித்துக்கொள். அறிவு கெட்ட சிங்கமே, உன் உயிரை காப்பாத்தினதுக்கு அதே உணவாக்க பார்த்துட்டல்ல, உனக்கு இந்த தண்டனை தேவைதான். பள்ளத்திலேயே நீ இரு. உதவி செய்யும் பொழுது பார்த்து உதவி செய்ய வேணும். யாருக்கு உதவலாம், யாருக்கு உதவக்கூடாதுன்ட்டு பார்த்து தான் செய்யணும். இல்லைன்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும்.